இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு சோள மாவு போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை அப்படியே எடுத்துக்கணும். இது நல்லா கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போடலாம். பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் பூரி எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 வீடியோ வரும், பூரியும் பூரி மசாலாவும். மாவுலாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ போட போகிறேன். எப்படி செய்யணும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பூரிக்கு விட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் பூரி அதை ரெடி பண்ணுறேன். அடுத்தது நீங்கள் பாருங்கள், அடுத்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது நான் பூரி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இது வந்து கோதுமை மாவு ஒரு டம்ளர் எடுத்தேன். அது பிசைஞ்சு இப்படி வட்ட வட்டமாக சின்ன சின்னதாக தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்படி இதில் ஒரு சட்டியில் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்படி போடும்போது இதுவும் போடணும். தண்ணி படாமல் இருக்கணும், அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பிக்கிட்டு வரும். இப்படி ஒன்றுன்னா இப்படி டேரெக்டாக போட்டக்கூடாது, இப்படி சைடில் போட்டு அது உள்ளே போகும். உப்பு சேர்த்து இதில் எதுவுமே நான் சேர்க்கல. உப்பு, மாவு, கொஞ்சோண்டு தண்ணி, பால்லாம் சேர்ப்பாங்க சாஃப்டாக வர்றதுக்கு. நீங்களே பார்ப்பீங்க இவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்டாக வருது. இது பூரி செய்யும்போது பார்த்து செய்யணும், எண்ணெயில் பட்டுறாமல் கையில். பார்த்திங்கன்னா எப்படி புஷ்ஷுன்னு வருது பார்த்திங்களா. இந்த பஃப்னஸ் இருக்கணும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் இது பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடணும். போடும்போது பார்த்து போடணும். நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றல, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினா அதுவும் உடம்புக்கு இதோட நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா எப்படி புஷ்ஷுன்னு வருது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும், ஏன்னா மாவு வெந்திருக்கா இல்லைன்னு தெரியாது நமக்குள்ளே. இந்த கலர் வரணும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இப்படி சைடில் உள்ள விட்டுறணும். சின்ன சின்ன உருண்டைங்களாம் உருட்டி சப்பாத்தி கல்லில் தேய்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு வந்துடும். அப்படியே திருப்பி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. பெரிய எலுமிச்சட்டியில் போடுறதுக்கு பதிலாக சின்ன எலுமிச்சட்டி இந்த மாதிரி வடைச்சட்டி வாங்கி வச்சுக்கணும். இது இண்டாலியம்.
ரொம்ப கறிலாம் பிடிக்காது இந்த சட்டியில். பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அப்படி ஊற்றணும் எண்ணெயை. நல்லா புஷ்ஷுன்னு வந்துச்சு பாருங்கள். கடையில் வாங்குறதோட இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி தான் நல்லெண்ணெய் வந்து இப்படி தான் பொங்கிட்டு வரும். பயந்துடாதீங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். இதுக்கு பூரி மசாலா நல்லாயிருக்கும், சென்னா மசாலா நல்லாயிருக்கும். நான் சென்னா மசாலா எப்படி செய்யணும் செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு பூரி மசாலா செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே விட்டு அப்படியே எண்ணெய் அப்படி லைட்டாக ஊற்றினாலே போதும், அதான் வந்துடும். டர்ன் பண்ணிவிட்டா. ஃபஸ்ட்டு பழகிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், எண்ணெய் மேலே தெரிக்காத அளவுக்கு. இது நான் எக்ஸ்பீரியன்ஸுனால எனக்கு ஈஸியாக டக்குன்னு எடுத்துடுறேன். மாவு, உப்பு, தண்ணி இது எதுவுமே நான் சேர்க்கல. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தடவிட்டேன், அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும் மாவை. செஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தேய்ச்சி இந்த சைஸ் போதும். பார்த்திங்கன்னா இந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் அது சைட் டிஷ்ஷு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.